வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பாதிப்பு தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று ஆலோசனை. கடைமடை வரை தண்ணீர் வந்து சேராததால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குவது குறித்து ஆய்வு. சனாதன தர்மம் பற்றி தவறாக பேசினால் தக்க பதிலடி கொடுக்க வேண்டும். மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தல். சனாதனம் குறித்த அமைச்சர் உதயநிதியின் பேச்சை திரித்து சமூக வலைதளங்களில் பரப்பியதாக புகார். பாஜக நிர்வாகி மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு. பள்ளிகளில் எண்ணும் எழுத்தும் திட்டத்தை கண்காணிக்க வேண்டும். அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா உத்தரவு. நாங்குநேரி அரசு மேல்நிலைப் பள்ளி வகுப்பறை சுவற்றில் சாதி வன்மத்தோடு அவதூறான வாசகம். 4 மாணவர்கள் கைது செய்யப்பட்டு சிறார் சீர்திருத்த பள்ளியில் அடைப்பு. இனி விரிவான செய்திகள். குறுவை சாகுபடி பாதிப்பு குறித்து கள ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தவுள்ளார். தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் துறையின் அமைச்சர் அதிகாரிகள் பங்கேற்கவுள்ளனர். தண்ணீரின்றி கருகிய குறுவை சாகுபடி, விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு, ஏக்கருக்கு வழங்க வேண்டிய நிவாரணத் தொகை, டெல்டா மாவட்டங்களில் ஆய்வுகளை தீவிரப்படுத்துவது குறித்தும் முக்கிய முடிவெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தோனேஷியாவின் தலைநகர் ஜகார்த்தாவிற்கு சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. ஆசியான் இந்தியா மாநாட்டில் பங்கேற்க 2 நாள் பயணமாக இந்தோனேஷியா சென்றுள்ளார். இந்தோனேஷியா சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு பாரம்பரிய முறையில் நடனமாடி இந்தோனேஷிய மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அங்கு வாழ் இந்திய மக்களும் தேசிய கொடி ஏந்தியவாறு பிரதமரை வரவேற்றனர். பிரதமர் மோடியுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் இந்தோனேஷியா சென்றுள்ளார். சென்னை பல்கலைக்கழகம் உட்பட 3 பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள துணைவேந்தர் பதவிக்கு தேடுதல் குழுவை நியமித்து தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இந்த தேடுதல் குழுக்களில் யுஜிசி சார்பில் உறுப்பினரை சேர்க்க வேண்டும் என்ற கட்டாய விதிமுறை இல்லை என்று ஆளுநர் மாளிகைக்கு தமிழக அரசு ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இருப்பினும் தேடுதல் குழுவில் பல்கலைக்கழக சிண்டிகேட் உறுப்பினர், தமிழக அரசின் பிரதிநிதி, ஆளுநரின் பிரதிநிதி என 3 பேர் மட்டுமே இருந்து வந்த குழுவில் முதல் முறையாக பல்கலைக்கழக மானியக் குழுவின் உறுப்பினர் ஒருவரையும் சேர்த்து ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் தொடர்பான ஆளுநரின் நடவடிக்கையை அரசு சட்ட ரீதியாக எதிர்கொள்ளும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உயர்கல்வித்துறையின் கீழ் இயங்கும் பல்கலைக்கழக சட்ட விதிகளில் ஆளுநருக்கு துணைவேந்தரை தேர்வு செய்யும் தேர்வுக்குழுவினை அமைக்க வழிவகை இல்லை என கூறியுள்ளார். எனவே பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் தொடர்பான ஆளுநரின் நடவடிக்கையை அரசு சட்ட ரீதியாக எதிர்கொள்ளும் எனவும் அமைச்சர் பொன்முடி கூறியுள்ளார். விரல் ரேகை நிபுணர்கள் தேர்வில் அகில இந்திய அளவில் 2ஆம் இடம் பிடித்த பெண்ணை நேரில் அழைத்து தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் பாராட்டு தெரிவித்தார். அகில இந்திய அளவில் நடந்த விரல் ரேகை நிபுணர்களுக்கான போட்டித் தேர்வில் திருவண்ணாமலை மாவட்ட விரல் ரேகை பிரிவில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வரும் தேவிப்பிரியா 235 மதிப்பெண் பெற்று அகில இந்திய அளவில் 2ஆம் இடம் பிடித்தார். அவரை நேரில் அழைத்து பாராட்டு தெரிவித்த தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் வெகுமதி மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். இந்தியா என்ற வார்த்தை மீது ஏன் அச்சம் என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் விடுத்துள்ள அறிக்கையில், இந்தியாவின் பெயரை மாற்றும் மத்திய அரசின் நடவடிக்கையானது நாட்டின் பன்மைத்துவத்தை அளிக்கும் முயற்சியின் தொடர்ச்சி என குற்றம் சாட்டியுள்ளார். இந்த குறுகிய அரசியலுக்கு எதிராக அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து போராட்டம் நடத்த தயாராக வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இந்தியா என்ற சொல்லை விளக்கும் வகையில் அரசியல் சட்டத்தில் திருத்தம் செய்ய மத்திய அரசு காய் நகர்த்தி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சந்திரமுகி முதல் பாகத்தை விட 2ஆம் பாகத்தில் நகைச்சுவை சிறப்பாக இருக்கும் என வடிவேலு தெரிவித்துள்ளார். வழக்கம் போல எப்பயும் போல சந்திரமுகி பழைய காமெடி ஸ்டைலில் அது அந்த ஸ்டைலில் வரும். திகில் கலந்த காமெடி, திகிலாகவும் இருக்கும். முருகேசன் அந்த கேரக்டர் மாட்டிக்கிட்டு என்ன பாட போடுறாங்கிறது அந்த படத்தையும் பார்த்துருப்பீங்க. அதை விட இதுலேயும் ஜாஸ்தியாகும். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் உற்சவ விழா விமர்சையாக நடைபெற்றது. உலக பிரசித்தி பெற்ற அத்திவரதர் கோவில் என அழைக்கப்படும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் தோஷங்களை நிவர்த்தி செய்யும் உற்சவ விழா 1 வாரம் நடைபெற்றது. நிறைவு நாளான நேற்று மேளதாளங்கள் முழங்க ஸ்ரீதேவி பூதேவியுடன் பெருமாள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆவணி திருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் 3ஆம் நாளான நேற்று முருகன் தங்க முத்துக்கிடா வாகனத்தில் எழுந்தருளி ரத வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் சிகர நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் வருகின்ற 13ஆம் தேதி நடைபெறவுள்ளது.
திருப்பதி மலைக்கு பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்களுக்கு கைத்தடி வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. சிறுத்தைகள் உள்ளிட்ட வன விலங்குகளிடமிருந்து பக்தர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள ஏதுவாக கைத்தடிகளை கொடுத்து அனுப்ப தேவஸ்தான நிர்வாகம் முடிவு செய்தது. இதன்படி இன்று மாலை முதல் பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்களுக்கு கைத்தடிகளை கொடுத்து அனுப்பும் திட்டத்தை தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் கருணாகர ரெட்டி தொடங்கி வைத்தார். இதற்காக தேவஸ்தானம் சார்பில் 50,000 கைத்தடிகள் வாங்கப்பட்டுள்ளன. சனாதன தர்மத்திற்கு எதிரான கருத்துக்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர்களை பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். டெல்லியில் G20 மாநாடு தொடர்பாக அமைச்சர்கள் குழு கூட்டமும் நடைபெற்றது. அதில் பேசிய பிரதமர் மோடி சனாதன தர்மம் பற்றிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பேச்சுக்கு உரிய பதில் அளிக்கப்பட வேண்டும் என அமைச்சர்களுக்கு அறிவுறுத்தினார். சனாதன தர்மத்துக்கு எதிரான அவதூறு கருத்து கண்டிக்கப்பட வேண்டும் என்று கூறிய அவர், சனாதன தர்மத்திற்கு எதிராக இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த யாரேனும் கருத்து தெரிவித்தால் அதற்கு வலுவான பதிலடி கொடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். நாட்டின் பெயரை பாரத் என மாற்றம் செய்யும் விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளின் பதற்றம் வெளிப்படையாக தெரிவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற அமைச்சர்கள் கூட்டத்தில் பேசிய அவர், எதிர்க்கட்சிகள் நமது அரசியல் சாசன அமைப்பை நன்கு படிக்க வேண்டும் என தெரிவித்தார். இந்தியா பாரத் சர்ச்சையில் அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் மட்டுமே கருத்து தெரிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ள பிரதமர் மோடி, வரலாறுகளுக்குள் செல்லாமல் இந்திய அரசியல் அமைப்பின்படி உண்மையை எடுத்துக் கூறும்படி அறிவுறுத்தியுள்ளார். உத்தரப்பிரதேச சாமியால் பரமஹம்ச ஆச்சாரியா, மத்திய அமைச்சர் அமித் ஷா, பாஜக தேசிய தலைவர் JP நட்டா ஆகியோர் மீது திண்டிவனம் காவல் நிலையத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வழக்கறிஞர்கள் புகார் அளித்துள்ளனர். திமுக மாவட்ட முன்னாள் துணை செயலாளர் வழக்கறிஞர் அசோகன் திண்டிவனம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் சனாதனம் குறித்து இந்தியாவின் பன்முகத்தன்மையை சிதைக்கின்ற வகையிலும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையிலும் பேசியுள்ள மூவர் மீதும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சனாதனம் குறித்து பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் தலைக்கு 10 கோடி ரூபாய் அறிவித்த உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சாமியார் பரமஹம்ஸ் ஆச்சாரியா மற்றும் அவரது வீடியோவை எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட பியூஷ் ராய் என்பவர் மீதும் 6 பிரிவுகளின் கீழ் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திமுக வழக்கறிஞர் அணி மாவட்ட செயலாளர் தேவசேனன் என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சனாதனம் குறித்த அமைச்சர் உதயநிதியின் பேச்சை திரித்து சமூக வலைதளங்களில் பரப்பியதாக பாஜக நிர்வாகி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இனப்படுகொலைக்கு அழைப்பு விடுத்ததாக பாஜக அகில இந்திய தொழில்நுட்ப அணியின் தலைவர் அமித் மாளவியா பொய்யான தகவலை சமூக வலைதளங்களில் பரப்பியதாக திமுகவினர் புகார் அளித்திருந்தனர். இதன் பேரில் அமித் மாளவியா மீது போலீசார் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஒரே நாடு ஒரே தேர்தல் சந்திக்க திமுக பயப்படுவதாக கூறும் ஜெயக்குமாருக்கு தமிழ்நாட்டின் வரலாறே தெரியாது என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் செப்டம்பர் 11ஆம் தேதி இமானுவேல் சேகரனின் 66வது நினைவு தினம் கடைபிடிக்கப்படவுள்ளது. இதை முன்னிட்டு சிவகங்கை, திருபுவனம், மானாமதுரை, இளையான்குடி தாலுகாக்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் உத்தரவிட்டுள்ளார். அதற்கு பதிலாக செப்டம்பர் 23ஆம் தேதி பள்ளி கல்லூரிகள் இயங்கும் எனவும் அறிவித்துள்ளார். அதேபோல செப்டம்பர் 11ஆம் தேதி கீழடி அருங்காட்சியகத்திற்கும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அரசு மேல்நிலைப்பள்ளி வகுப்பறை சுவற்றில் சாதி வன்மத்தோடு அவதூறான வாசகங்களை எழுதிய 4 மாணவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். நாங்குநேரியில் கடந்த மாதம் பள்ளி மாணவன் சக மாணவர்களால் வெட்டப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் நாங்குநேரியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் சிலர் சாதிய வன்மத்தோடு வகுப்பறை சுவற்றில் சில வாசகங்களை எழுதி வைத்ததாக பள்ளி நிர்வாகம் சார்பில் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. இதனிடையே சம்பவத்தில் ஈடுபட்ட 4 மாணவர்களை போலீசார் கைது செய்து சிறார் சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர். பள்ளிகளில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு மேற்கொள்ளவும் எண்ணும் எழுத்தும் திட்டத்தை கண்காணிக்கவும் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் குழந்தைகள் தங்களின் கற்றல் நிலைக்கு ஏற்ப திறமையை வெளிப்படுத்துகிறார்களா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும், அரும்பு, மொட்டு, மலர் ஆகிய ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஏற்ற அறிவுறுத்தல்களை பெறுகிறார்களா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். வகுப்பறை சூழலில் குழந்தைகள் மகிழ்ச்சியாகவும் மன அழுத்தமின்றியும் இருக்கிறார்களா என்பதை கவனிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ள அவர், படைப்பாற்றலும் திறமைகளும் ஊக்குவிக்கப்படுகிறதா என்பதை கண்காணிக்க அறிவுறுத்தியுள்ளார். உலகின் 7 கண்டங்களில் உள்ள உயரமான மலைகளில் அடுத்த ஆண்டு ஜூலை மாதத்திற்குள் ஏறி சாதனை படைப்பேன் என எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் தமிழ் பெண் முத்தமிழ் செல்வி தெரிவித்துள்ளார். உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் மலை ஏறி சாதனை பண்ணிட்டேன். மே 22, 2023
ஜூலை மாதம் வந்து 21 மவுண்ட் எல்பரஸ் வந்து யூரோப்பில் இருக்க காண்டினென்ட் ஹையஸ்ட் பீக் ஏறி சாதனை பண்ணிட்டேன். இப்போ இது 3வதாக வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்க மிக உயரமான மலை கிளிமஞ்சரோ, இதை வந்து நான் இந்த மந்த்து கிளைம் பண்ணுறேன். ஸோ கிளைம் பண்ணிவிட்டு நான் 14th வந்து ரிட்டர்ன் வந்துடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆஸ்திரேலியாவுக்கு நெக்ஸ்ட் மந்த்து கிளம்புறேன். ஸோ தொடர்ந்து ஜூலை 2024 இந்த 7 கண்டங்களையும் முடித்து மிகப்பெரிய ஒரு சாதனையை தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுப்பேன்னு தெரிவிச்சுக்கிறேன். மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ஷாருக் கான் நடிப்பில் ஜவான் படம் இன்று திரைக்கு வருகிறது. அட்லி இயக்கியுள்ள ஜவான் படத்தில் ஷாருக் கானுடன் நயன்தாரா, விஜய் சேதுபதி, யோகி பாபு, பிரியாமணி உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். கௌரவ வேடத்தில் தீபிகா படுகோனே நடித்துள்ளார். அனிருத் இசையில் பாடல்கள், ட்ரெய்லர் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளன. ஜவான் படத்தில் விஜய் நடிக்கவில்லை என இயக்குநர் அட்லி தெரிவித்துள்ளார். ஜவான் படத்தில் விஜய் கௌரவ வேடத்தில் நடிப்பதாக இணையதளத்தில் தகவல்கள் பரவி வந்தன. இதுகுறித்து இயக்குநர் அட்லியிடம் கேள்வி எழுப்பப்பட்டபோது, விஜய் நடித்திருந்தால் முதல் நபராக நானே அறிவித்திருப்பேன் என தெரிவித்தார். இருப்பினும் ஷாருக் கான் மற்றும் விஜயை வைத்து படம் இயக்க திட்டமுள்ளதாக குறிப்பிட்ட அட்லி, படத்தில் தான் கௌரவ வேடத்தில் நடித்துள்ளதாக தெரிவித்தார். உணவு, மருந்து பொருட்களுக்கு பற்றாக்குறை என்பதில் உண்மை இல்லை என்று உச்சநீதிமன்றத்தில் மணிப்பூர் அரசு தெரிவித்துள்ளது. மணிப்பூர் வன்முறை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் போராட்டங்களின் போது உணவு, மருந்து பொருட்களை ஹெலிகாப்டர் மூலம் விநியோகிப்பது குறித்தும் பரிசீலிக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கடந்த 1ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் மணிப்பூர் அரசின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பிரமாண பத்திரத்தில் உணவு, மருந்து பொருட்களுக்கு பஞ்சமில்லை, உணவு, மருந்து பொருட்கள் பற்றாக்குறை என்பதில் உண்மை இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் கடந்த 6 ஆண்டுகளில் 11,947 பேர் நீரில் மூழ்கி மரணமடைந்துள்ளதாக வெளியான தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கேரள மாநில குற்ற ஆவணப் பிரிவில் பத்தனம்திட்டா பகுதியைச் சேர்ந்த மனோஜ் என்ற மனித உரிமை ஆர்வலர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் சில தகவல்களை பெற்றார். அதன்படி கடந்த 6 ஆண்டுகளில் மாநிலம் முழுவதும் 11,947 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தது தெரியவந்துள்ளது. இவர்களில் 22%, அதாவது 2,687 பேர் நீரில் மூழ்கி தற்கொலை செய்துள்ளனர். கடந்த 3 ஆண்டுகளில் தற்கொலை செய்து 5,247 பேர் உயிரிழந்ததாக தெரியவந்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 17 பேர் உயிரிழந்துள்ளனர். யுக்ரைன், ரஷ்யா இடையிலான போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் போர் காரணமாக 1,110 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த போரில் யுக்ரைனுக்கு ஆயுத உதவிகளை அமெரிக்கா உட்பட மேற்கத்திய நாடுகள் வழங்கி வருகின்றனர். அமைதி பேச்சுவார்த்தைக்கு இரு நாடுகளும் உடன்படாத நிலையில் போர் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்நிலையில் யுக்ரைனின் டுனாஸ்க் மாகாணம் கொஸ்டினிவிகா நகரில் உள்ள சந்தை பகுதியில் ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 17 பேர் உயிரிழந்தனர். மேலும் 32 பேர் படுகாயமடைந்தனர். நிலவின் தென் துருவத்தில் உள்ள சந்திரயான் 3 லேண்டர் இருப்பிடத்தை நாசாவின் லூனார் ஆர்பிட்டர் விண்கலம் படம் எடுத்துள்ளது. நிலவின் தென் துருவத்தில் இரவு பொழுது தொடங்கியுள்ளது. இந்நிலையில் நிலவின் சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும் நாசாவின் லூனார் ஆர்பிட்டர் சந்திரயான் 3 லேண்டரை புகைப்படம் எடுத்து வெளியிட்டுள்ளது. ரஷ்யாவின் லூனா 25 விழுந்த இடத்தையும் லூனார் ஆர்பிட்டர் புகைப்படம் எடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் சக்தி வாய்ந்த ஸ்டார்ஷிப் ராக்கெட் விண்ணில் ஏவ தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. உலக கோடீஸ்வரர் வரிசையில் முதலிடத்தில் உள்ள எலான் மஸ்கிற்கு சொந்தமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் விண்வெளி ஆராய்ச்சியில் நாசாவிற்கு இணையாக வளர்ந்துள்ளது. டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள ஸ்பேஸ் எக்ஸ் ஏவுதளத்தில் ஸ்டார்ஷிப் என்ற 5,000 டன் எடை கொண்ட பிரம்மாண்ட ராக்கெட் சோதனை ஓட்டத்திற்கு தயாராக நிலை நிறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க விண்வெளி ஒழுங்குமுறை ஆணையத்தின் அனுமதிக்காக காத்திருப்பதாக எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். இந்திய வீரர் யுஸ்வேந்திர சஹால் இங்கிலாந்தின் கவுண்டி கிரிக்கெட் தொடரில் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கென்ட் கவுண்டி கிரிக்கெட் கிளப் விரைவில் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கவுண்டி தொடரில் 4 நாட்கள் நடைபெறும் டெஸ்ட் போட்டிகளை கொண்ட 3 போட்டிகள் உள்ள தொடரில் சஹால் பங்கேற்க உள்ளார். உலகக்கோப்பை தொடருக்கு தேர்வு செய்யப்படாத நிலையில் சஹால் கவுண்டி தொடரில் பங்கேற்க பிசிசிஐ தடையில்லா சான்றிதழ் வழங்கிவிட்டதாகவும் கிரிக்கெட் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 4 சுற்றின் முதல் போட்டியில் பாகிஸ்தான் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வங்கதேசத்தை வீழ்த்தியது. பாகிஸ்தானின் லாகூரில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த வங்கதேசம் 193 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. பாகிஸ்தான் தரப்பில் ஹர்ஷ் ராவ் 4 விக்கெட்டுகளையும் நசிம் ஷா 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். பின்பு பேட்டிங் செய்த பாகிஸ்தான் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்த நிலையில் வெற்றி இலக்கை எட்டியது. பாகிஸ்தான் தரப்பில் இமாம் உல் ஹக் 78 ரன்களையும் முகமது ரிஸ்வான் 63 ரன்களையும் எடுத்தனர். இதன் மூலம் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் சூப்பர் 4 சுற்றில் 2 புள்ளிகளை பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பாதிப்பு தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று ஆலோசனை. கடைமடை வரை தண்ணீர் வந்து சேராததால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குவது குறித்து ஆய்வு.
சனாதன தர்மம் பற்றி தவறாக பேசினால் தக்க பதிலடி கொடுக்க வேண்டும். மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தல். சனாதனம் குறித்த அமைச்சர் உதயநிதியின் பேச்சை திரித்து சமூக வலைதளங்களில் பரப்பியதாக புகார். பாஜக நிர்வாகி மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு. பள்ளிகளில் எண்ணும் எழுத்தும் திட்டத்தை கண்காணிக்க வேண்டும். அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா உத்தரவு. நாங்குநேரி அரசு மேல்நிலைப்பள்ளி வகுப்பறை சுவற்றில் சாதி வன்மத்தோடு அவதூறான வாசகம். 4 மாணவர்கள் கைது செய்யப்பட்டு சிறார் சீர்திருத்த பள்ளியில் அடைப்பு. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.